மார்க்கத்திற்கு எதிராக ஒருவன் நடக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட உறவு ஒரு கொள்கைவாதிக்கு அவசியம் அல்ல. அது எந்த விதமான பயன் தராது. அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் அபஸா என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான், மறுமை அந்த நிகழ்வு ஏற்படுகிற பொழுது ஒரு அடியான் ஓடுவான். நீங்க எந்த உறவுக்காண்டி சோறு சாப்பிட போனீங்களோ, சோறு முக்கியமா சொர்க்கம் முக்கியமான்னு கேட்டா சோறு தான் முக்கியம்னு போன கூட்டம் மறுமை நாளில் நிகழ்வு ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், யௌம யஃபிர்ருல் மர்ஹு மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனிஹி. தாய், தந்தை, பிள்ளை, சகோதரன் எல்லாம் விட்டு ஓடுவான். அவன் அண்ணே பார்த்து ஓடுவான். எப்ப உன் கல்யாணத்துக்கு வந்து தானப்பா நான் இப்படி நிக்கிறேன்னு சொன்னா உன்னை யாருப்பாங்க வர சொன்னா? அட நீ வச்ச நிகழ்ச்சிக்கு வந்து தானடா நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மறுமையில் புலம்பினால் உன்னை நான் கூப்பிட்டனா? அப்ப வராம 10 பேர் இருந்தான்ல, அவனை மாதிரி நீ நடந்திருக்கலாம்ல என்று மறுமையில் ஒரு அடியான் கை சேதப்படுகின்ற நிலை உருவாகிவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரு கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்டத்தின் சார்பாக மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்திலே இறை செய்தியை இறுகி பற்றிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு ஏன் தேர்வு செய்யப்பட்டது என்று சொன்னால், நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக 10 மாத காலம் ஒரு செயல் திட்டத்தை இப்ராஹிம் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு செயல் திட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தான செய்தியை அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும், அதை குறித்தான ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவால் எப்படியெல்லாம் புகழப்பட்டிருக்கிறார்கள், இறைவன் இப்ராஹிம் நபியை பற்றி எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசுகிறான் என்று நீங்கள் திருமறை குர்ஆனை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தன்னுடைய உற்ற தோழர் என்று அல்லாஹுவால் சொல்லப்படுகின்ற ஒரு இறை தூதர் என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த இப்ராஹிம் நபி அவருடைய வாழ்க்கையை பற்றி பல்வேறான சிறப்புகளும் நமக்கு சொல்லப்படுகின்றது. இந்த உலகம் அழிந்ததற்கு பிறகு மறுமையிலே ஒரு மனிதன் எழுப்பப்படுகின்ற பொழுது ஆடை இல்லாதவராக பிறந்த நிலையிலேயே மீண்டும் அவர்கள் மறுமையிலே எழுப்பப்படுவார்கள். செருப்பு அணியாதவர்களாக, கத்னா செய்யாதவர்களாக இப்படி மறுமையிலே எழுப்பப்படுகின்ற பொழுது அல்லாஹ் உலகில் மறுமையில் முதலாக யாருக்கு ஆடை அணிவித்து கண்ணியப்படுத்துவான் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வஅவ்வலமா யுக்ஸா யௌமுல் கியாம இப்ராஹிம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் மறுமையிலே முதலாக ஆடை அணிவிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்படுகிறது. அதே போன்று இவர்களை சிறப்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸலவாத்தை நமக்கு சொல்லுகிறார்கள். பாங்குக்கு பிறகும் ஸலவாத்தை சொல்லுகிறார்கள். இந்த ஸலவாத்தை ஒருவர் சொல்லுகின்ற பொழுது நபி அவர்கள் எப்படி அந்த துஆவை கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தாருக்கும்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதுபோன்று முகமது நபியுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கென்று கேட்கப்படுகின்ற துஆவில் கூட இப்ராஹிம் நபி அவர்களை முன்னிறுத்தித்தான் கேட்க சொன்னார்கள். இப்படியான ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நபிதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த சிறப்பை பெற்றதற்கான காரணம் என்ன? ஏன் அல்லாஹ்வால் உற்ற தோழர் என்று இவர்கள் சொல்லப்பட்டார்கள்? அப்படி என்ன விதமான காரியங்களை இவர்கள் செய்தார்கள் என்று நீங்கள் திருமறை குர்ஆனை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு ஒரு கட்டளையை சொல்லிவிட்டால், கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், என்னுடைய இறைவனுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று சொல்லி முழுவிதமாக அவர்கள் கட்டுப்பட்டு விடுவார்கள். இப்படின்னு அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி சொல்கிறான். அப்ப இப்ராஹிம் நபி என்கிற அந்த இறை தூதர் அல்லாஹ் புகழ்ந்ததற்கும் தன்னுடைய உற்ற தோழர் என்று சொன்னதற்கும் அவர்கள் பாராட்டப்பட்டதற்கும் காரணம் என்னவென்றால், இறைவன் சொன்ன அனைத்து காரியங்களையும், இறைவன் சொன்ன அனைத்து கடமைகளையும் ஒன்றை கூட அவர்கள் மறுக்காமல் அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த தலைப்பு எதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே இஸ்லாமியர்களின் நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது, இறை வேதத்தை பின்பற்றுவதிலே முஸ்லிம்களுடைய பார்வை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இறை வேதம் ஒன்று சொல்லுகிறது, மனிதனுடைய வழி வேறு பாதையை நோக்கி செல்லுகிறது. இறை வேதம் சொல்லுகின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இஸ்லாமியருடைய வாழ்வுகள் இருக்கிறதா, இஸ்லாமியருடைய நடைமுறைகள் இருக்கிறதா, இஸ்லாமியருடைய செயல்பாடு இருக்கிறதா என்று நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய பெரும்பான்மையானவர்களுடைய நடவடிக்கை இஸ்லாம் சொல்லுகின்ற கோட்பாட்டிற்கு எதிராக இருப்பதை பார்க்கிறோம். அப்ப கட்டுப்படுற தன்மை என்பது இறைவனுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு அதன் அடிப்படையிலே நடைபெற வேண்டும் என்பது இன்றைக்கு நம்மிடத்திலே குறைவாக இருப்பதை நாம பார்க்க முடிகிறது. இதற்கு என்ன காரணம்? ஏன் இப்ராஹிம் நபி அவர்கள் எந்த கட்டளைகளை சொன்னாலும் எப்படி பின்பற்றினார்கள்? அவர்களால் எப்படி இறைவன் சொன்ன அனைத்து கட்டளைகளுக்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு எப்படி ஏற்பட்டது? சிந்திக்கணுமா இல்லையா? அதை குறித்தான சிந்தனைகள் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வரணுமா இல்லையா? ஏன் அப்படி கட்டுப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வை பற்றியான தெளிவில், கடவுள் பற்றியான நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார்கள். முதல்ல ஒரு இஸ்லாமியர்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இறை கோட்பாட்டின் அடிப்படையில் இறை செய்தியை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல கடவுளை பற்றி நாம சிந்திக்கணும். அதை ஒருவன் தெளிவாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், இறைவன் சொன்ன போதனைக்கு மாறாக, இறைவன் சொன்ன வார்த்தைக்கு மாற்றமாக தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு அவர் அஞ்சுவார். இப்ராஹிம் நபி அவர்கள் கடவுளை பற்றி முதல்ல தெளிவாக சிந்தித்தார்கள். கடவுளை பலவீனமாக நினைக்கல, அல்லாஹ்வை மனிதனை போன்று நினைக்கல, மனிதனுக்கு இயலாததை போன்று அல்லாஹ்வுக்கும் இயலாது என்று நினைக்கல. அல்லாஹ் தான் ஒட்டுமொத்த உலகம் படைத்தான், அவனை மாதிரி வேற யாரும் இல்லை என்று நினைத்தார்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல பல நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய சமுதாயத்திற்கு சென்று முதல்ல அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? கடவுளை பற்றி சிந்திப்பா, உன்னை படைச்ச கடவுள் இருக்கிறார்ல அவரை பத்தி நல்லா யோசிப்பா, அல்லாஹ்னா நீ யாருன்னு யோசி, அவன் எப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவன் என்று சிந்தி. அல்லாஹ்வே சூரத்து நூஹ் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான், அலம் தர கைஃப ஹலக்கல்லாஹு சபஅ சமாவாத்தின் திபாகா, இந்த வானத்தை
7 அடுக்குகளாக நாம் படைத்திருக்கிறோம். இதை குறித்து நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? வஜஅலல் கமர ஃபீஹின்ன நூரா, அந்த இரவு நேரத்தில் மின்னுவதற்காக வேண்டி ஒரு சந்திரனை ஏற்படுத்தியிருக்கிறோமே, இதை குறித்து நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? வஜஅலல் ஷம்ஸ சிராஜாம், பகல் நேரத்திலே சூரியனை ஏற்படுத்தி அதை மின்னக்கூடியதாக பிரகாசம் அளிக்கக்கூடியதாக நாம படைத்திருக்கிறோமே, அதை குறித்து நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வை பற்றி முதல்ல சிந்திங்கப்பா, கடவுளை பற்றி முதல்ல நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு போதனையாகவே ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையை ஒருவர் விளங்கி கொண்டால், அல்லாஹ்னு யாருன்னு ஒருவர் விளங்கி கொண்டால், கடவுளுடைய நம்பிக்கை என்ன என்பதை ஒருவர் தெரிந்து கொண்டால், இறைவன் எப்படிப்பட்ட பவர்ஃபுல்லானவன் என்பதை ஒருவன் நம்பிக்கை கொண்டால், அவனிடத்தில் எந்த பலகீனங்களும் தென்படாது. மார்க்க கருத்துகளிலே வணக்க வழிபாடுகளை பின்பற்றுவதிலே சில நேரங்களில் சில அலட்சியங்கள் தோன்றினாலும் கூட அந்த நம்பிக்கை நம்மளை வலுப்படுத்தும். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி முதல்ல சிந்திக்கிறாங்க, கடவுளை பற்றி சிந்திக்கிறாங்க. நட்சத்திரத்தை பார்க்குறாங்க, இது மின்னக்கூடியதாக இருக்குது, இது என்னுடைய இறைவனாக இருக்கும் என்று சொன்னார்கள். நட்சத்திரம் மறைகிறது, மறைவது என் இறைவன் இருக்காது என்று சொன்னார்கள். சந்திரனை பார்த்தார்கள், பிரகாசமாக வீசுகிறதே, ஒளிக்கிறதே, இது என் கடவுளாக இருக்கும்னு சொன்னாங்க. சந்திரன் மறைகிறது, மறைவது என் கடவுளாக இருக்காது என்று சொன்னார்கள். சூரியனை பார்த்தார்கள், கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது, இதுதான் என்னுடைய கடவுள் என்று சொன்னார்கள். ஆனால் சூரியன் மறைந்ததற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கடவுளை பற்றி சிந்திக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி எல்லாம் மனுஷன் நம்புறான், தாயத்தை நம்புறான், தகுடை நம்புறான், மனிதனை நம்புறான், மனித சக மனிதனே மகானுடைய சக்தி இருக்கு நம்புறான். எப்படியெல்லாம் இன்றைக்கு மனிதர்கள் தானாக உருவாக்கப்பட்ட ஒரு கல்லுக்கு சக்தி இருக்குது என்று மனிதர்கள் நம்பிக்கை கொண்டு அதை மனம் வருகிறார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் சூரியன் கடவுளுங்கிறாங்க, சந்திரன் கடவுளாக இருக்க முடியாதுங்கிறாங்க, நட்சத்திரம் கடவுளாக இருக்க முடியாதுங்கிறாங்க. சொல்லிட்டு இறுதியாக சொன்னார்கள், இன்னி வஜ்ஹது வஜ்ஹில் அல்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்ள், வானத்தையும் பூமியும் எந்த விதமான முன்மாதிரியின்றி படைத்தானே. வானத்தையும் பூமியை படைக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு மாடலை வச்சு எல்லாம் படைக்கல, எந்த ரோல் மாடலும் இல்லாமல், எந்த முன்மாதிரி இல்லாமல் வானத்தையும் பூமியையும் படைத்தானே, அப்படிப்பட்ட இறைவனை நான் நம்புகிறேன். வமா அன மினல் முஷ்ரிக்கீன், நான் இணை வைப்பவனில் உள்ளவனாக இல்லை என்று சொல்லி இப்ராஹிம் நபி அவர்கள் கடவுளை பற்றியான தெளிவிலே முதல் தெளிவை ஏற்படுத்தி கொண்டாங்க. இந்த கட்டுப்படுறதுனா எப்படி கட்டுப்படுறோம் புரிஞ்சுக்கணும். அவங்க கட்டுப்படுறதனுடைய பின்னணி என்ன? அல்லாஹ்வை பற்றியான தெளிவு இருந்ததுனால தான் கட்டுப்பட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே இறை போதனைக்கு எதிராக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுடைய பார்வைகள் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்க, ஹராமா ஹலாலான்னு பார்க்குறாங்களா? ஃபைனான்ஸில் வண்டி வாங்குறது சொன்னால் வட்டிக்கு புது வண்டி வாங்கி ஓட்டுறாங்க, வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறாங்க. அப்ப எது ஹலால் ஹராம் என்று பார்க்காத ஒரு நிலை இன்றைக்கு இஸ்லாமிய மக்களிடத்தில் இருக்கிறது. தன்னுடைய வியாபாரத்திற்கென்று குழுக்கள், பெண்கள் சுய உதவிக்குள் என்று அங்கு இங்கும் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திற்கு நாங்கள் கடன் உதவி தரோன்னு சொல்லிட்டா இன்றைக்கு எத்தனை இஸ்லாமிய குடும்பங்கள் பெண்கள் சுய உதவிக்குழுவில் கொடுக்கப்படுகின்ற அந்த
பொருளாதாரத்தை வாங்கிவிட்டு கடனை அடைக்க முடியாமல் வட்டிக்கு திண்டாடுகின்ற எத்தனை இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம்? ஏன் இந்த நிலைமை இன்றைக்கு இஸ்லாமிய மக்களிடத்தில் உருவானது? நம்மளை படைச்சானோ அவனை மறந்துட்டோம். அல்லாஹ் மீது நம்பிக்கைனா எப்படி வைக்கணும்னா, நம்மளுடைய ஆடம்பரத்திற்காக வேண்டியும் நம்மளுடைய பகட்டை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டியும் இன்றைக்கு சமுதாயத்தில் மார்க்கம் சொன்ன வரம்புகள் இன்றைக்கு மீறப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினத்திற்கும் அல்லாஹ் அதற்கான முயற்சிகளை மனிதன் செய்கின்ற பொழுது அதற்கு உணவளிக்கின்றான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அழகிய உதாரணத்தின் வழியாக சொன்னார்கள். ஒரு பறவை ஒன்று பறந்து செல்கிறது. காலையில் போகுது. காலையில் போகும்போது எப்படி போகும்? 10ஆம் நம்பர் வீட்டில் இன்னைக்கு பிரியாணி வச்சிருப்பாங்கன்னு போகுமா? மதியானம் போகும்போது அல்ல காலையில் பறந்து போகும் பொழுது, இன்றைக்கு இந்த தெருவிலே 7ஆம் நம்பர் வீட்டிலே இன்றைக்கு பொங்கலும் வடையும் எனக்காக தயார்படுத்தி வைத்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு பறவை பறக்குதா? இல்லை. பறவை காலையில் தன் கூட்டை விட்டு செல்கிறது. மாலையில் அது திரும்புகிற பொழுது வயிறு புடைத்த நிலையிலே திரும்பி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது எப்படின்னு கேட்டால் படைத்த படைப்பிற்கு அல்லாஹ் உணவளிப்பான். நம்ம தான் என்ன நினைக்கிறோம், நமக்கு யாரு கொடுக்க போறா, நம்ம தானே நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு சொல்லி மார்க்கம் சொன்ன வழியை விட்டு மீறுகிறோம். அப்ப இந்த மீறுதலுக்கான அடிப்படை என்னவென்று சொன்னால், இறைவனை பற்றியான புரிதல் நம்மிடத்தில் இல்லை. இறைவனை நம்பணும்னா எப்படி நம்பணும்? அதுவும் குர்ஆன்ல சொல்லுது. குர்ஆன் என்கிற வேதம் மனித குலத்திற்கான வழிகாட்டியாக சொல்லப்பட்ட வேதம். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கான வழிகாட்டியாக அனுப்பப்பட்டதுதான் திருமறை குர்ஆன். அதில் பல்வேறான நபிமார்களுடைய வரலாறுகள், பல நல்லடியார்களுடைய வரலாறுகள், பல நல்ல செய்திகள், மனித குலத்திற்கு தேவையான பல அறிவுரைகள், உபதேசங்கள் அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சில வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ் மீது எப்படி நம்பிக்கை வைக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரு? இம்ரான் என்பவருடைய மகள். அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பெண்மணி. அல்லாஹ் உலகத்திலேயே 4 பெண்களை சிறந்த பெண்கள்னு சொல்றான். அதுல இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபிகள் நாயகத்தினுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபிரௌனுடைய மனைவி. 4 பெண் அல்லாஹ் உலகத்தில் சிறந்த பெண்ணு சொல்றான். இதுல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் வாழ்த்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் யாரை பொறுப்பாளர்களாக ஆக்கிறான் என்று சொல்றான்னு சொன்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பொறுப்பாளராக ஆக்குறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்ப்பதற்காக வேண்டி அவர்களுடைய வீட்டிற்குள் செல்லுகின்ற பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உணவு வைக்கப்பட்டிருக்கு. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், காலையா மரியம், மரியம் அவர்களே, இன்னிலக்கா ஹாதாம், இந்த உணவு உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்களும் கொண்டு போய் கொடுக்கல, யாருக்கிட்டையும் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பவும் இல்லை. இந்த உணவு உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹு யர்ஸுகு மயஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு உணவை தாராளமாக கொடுக்கிறான். அல்லாஹ் கொடுத்தான். இதை பார்த்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலம் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. இதை பார்த்த அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள், யா அல்லாஹ், ரப்பனா ஹப்லனா மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன், யா அல்லாஹ், எனக்கு நல்ல சாலிகான நல்ல பிள்ளையை எனக்கு ஏற்படுத்தி கொள்ளலா, என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளலா என்று சொல்லி
அவர்கள் ஒரு இடத்திலே தொழுத நிலையில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், நம்புறாங்க. அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்பி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நற்செய்தியை சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா? ஜக்கரியா அவர்களே, யஹ்யா என்ற ஒரு பிள்ளையை உங்களுக்கு நற்செய்தியாக நாம் கொடுக்கிறோம். அப்ப இந்த வரலாற்றை அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல ஏன் சொல்றான்? நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ் அதை காட்டுறான். நீங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்காமலே சமுதாயத்தில் இஸ்லாம் சொல்கின்ற பார்வையை விட்டு ஒரு அடியான் தன் மனைவியை நோக்கி செல்லுகிறான் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்தை விட்டே வெளியே சென்று விடுகிறான். இன்றைக்கு அதுதான் சமுதாயத்தில் நடக்குது. அப்போ முதல்ல நம்மளிடத்தில் என்ன விதமான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்பணும், உறுதியாக நம்பணும், இறைவன் நமக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். இப்படி ஒருவரிடத்தில் இந்த நம்பிக்கை தெளிவாக இருக்கும் என்று சொன்னால் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? ஒரு நாள் அல்லாஹ் நம்புறாருங்க. இன்னைக்கு எல்லாரும் அல்லாஹ் நம்புறேங்கிறாங்க. எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லாத மக்கள் யாரும் இருக்கிறாங்களா? நான் எல்லோரும் சொல்றாங்க. எல்லா வீட்லையும் எழுதி வச்சிருக்காங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதி வச்சிருக்காங்க, பைக்கில் எழுதி வச்சிருக்காங்க, அவன் கடைக்கு முன்னால் எழுதி வச்சிருக்கிறாரு. எல்லோரும் நம்புறாங்க. அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால், இறைவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்படுபவர்களாக இருக்கணும். அதான் இப்ராஹிம் நபி அவர்கள் இருந்தார்கள். எப்படியான நிலையில் இப்ராஹிம் அவர்கள் இருந்தார்கள்? அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றில் சில செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்கள் நீண்ட காலம் கழித்து அல்லாஹ் அந்த குழந்தை அவர்களுக்கு கொடுத்தான். நற்செய்தியாக இஸ்மாயிலையும் இசாக்கையும் அவர்களுக்கு நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட இந்த இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இப்ராஹிம் அவங்களுக்கு குர்பானி கொடுக்கணும் ஒரு கட்டளை. இவங்க போய் கேட்குறாங்க, என்னுடைய அருமை மகனே, நான் கனவில் ஒன்றை கண்டேன், உன்னை குர்பானி கொடுப்பதை போன்று கண்டேங்கிறாங்க. என்னுடைய தந்தையே, யா அபத்தி இஃபல் மா துமர், நீங்கள் எதை கனவில் கண்டீர்களோ அதை தாராளமாக செய்யுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக காண்பீர்கள் என்று சொன்னார்கள். இதில் ரெண்டு இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் நபி அவங்க அல்லாஹ் சொன்ன கட்டளை எப்போ தன் பிள்ளைகிட்ட கேட்குறாங்கல்ல, அப்படி கேட்கறதுக்கு ஒரு மனசு வேணுமா இல்லையா? நீங்கள் வெளியே எல்லாத்தையும் விட்டுருங்க, இந்த மனசு அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக நீண்ட காலம் கழித்து இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையை, அந்த பிள்ளையை குர்பானி கொடுக்க வேண்டும் என்று இறைவன் சொன்னதற்காக வேண்டி தாம் பிள்ளைகிட்ட போய் கேட்குறாங்கல்ல, அந்த கேட்கிற மனசு எதனுடைய வெளிப்பாடு? இறைவன் சொன்னால் மாறு செய்யக்கூடாதுங்கிற தன்மை. எப்படிப்பட்ட நம்பிக்கை என்று பாருங்கள். தன்னுடைய மனைவி மக்களை, காபா என்ற ஆலயம், அதை சுற்றி எந்த விதமான புற்பூண்டுகளும் வளையாத ஒரு பகுதி, மக்கள் நடமாட்டம் இல்லாத எந்த இடத்திலே தன் மனைவி மக்களை கொண்டு விட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்ராஹிம் நபி அவங்க கொண்டு விடுறாங்க. அவங்களுடைய மனைவி கேட்கிறார்கள், யா இப்ராஹிம் ஃபைன ததுகப், இப்ராஹிம் அவர்களே, என்னையும் பிள்ளையும் எங்க விட்டுட்டு போறீங்க? பதில் சொல்லல. அல்லாஹ் தான் இந்த கட்டளை உங்களுக்கு சொன்னானா? நாம், அல்லாஹ் தான் இதை சொன்னான். இப்ப இந்த குடும்பத்தோட நிலை எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய மனைவியினுடைய தன்மை எப்படி இருந்தது? தன் மனைவியும் பிள்ளையும் ஒரு பாலைவனத்தில் மக்கள் நடமாடம் இல்லாத ஒரு இடத்தில் கொண்டு விடுறதுக்கும் தயாராக இருந்தாங்கன்னு சொன்னா, இது எப்படிப்பட்ட நம்பிக்கை என்பதை சிந்திச்சு பாருங்க.
இன்னைக்கு நம்ம ஃபஜர் தொழுகைக்கு கூட வீட்டு பிள்ளை எழுப்ப மாட்டோம், போனால் நாய் கடிச்சிடும்னு பயப்படுறோம். தனியாக என் பிள்ளைய எப்படி அனுப்புறது? பாதுகாப்பு முக்கியம். ஆனால் அதே பாதுகாப்பு, பாசம் என்ற பாதுகாப்பு மார்க்கத்தை விட்ட இன்றைக்கு நம்மளை வெளியே தள்ளிடுது. எப்படி எல்லாம் வெளியே தள்ளுது தெரியுமா? இன்றைக்கு உறவினர்களின் திருமணங்களில் போய் கலந்துக்கிறோம். திருமணத்தில் போய் நல்லா சாப்பிட்டு வராரு. அந்த திருமணம் எப்படி நடந்துச்சு? முற்றிலும் நபி வழிக்கு எதிரான திருமணம், முற்றிலும் நபி வழிக்கு முரணான திருமணம். மகர் அங்கு கொடுக்கப்படல, நபிகள் நாயகத்தினுடைய சுன்னா அங்க பின்பற்றப்படல, இஸ்லாம் சொல்லுகின்ற எந்த சுன்னாவும் அங்க பேணப்படல. அப்படி ஒரு திருமணம். மாப்பிள்ளை முன்னாடி எல்லாம் குதிரை வண்டியில் வருவார், இப்போ வர மாப்பிள்ளை எல்லாம் புல்லட்லேயே மண்டபத்துக்குள்ளே வரான். அப்படி இன்னைக்கு டெவலப் ஆயிடுச்சு. இன்றைக்கு ஆடம்பரமும் பெருமைக்காக வேண்டியும் வீண் விரயத்திற்காக வேண்டியும் இன்றைக்கு நடத்தப்படுகின்ற ஒரு திருமணத்திலே இதை தவறென்று தெரிந்தவர்கள் போய் சாப்பிட்டு வராங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பாய், எங்க சொந்தக்காரங்களை விட்டு கொடுக்க முடியல பாய், எங்க மாமி மச்சானை விட்டு கொடுக்கல பாய், எங்க உறவு எங்களுக்குள்ள அறுந்து போயிடும், அதனால தான் நாங்க போய் சாப்பிட்டு வந்தோம். இதாங்க இன்னைக்கு இஸ்லாமியருடைய கொள்கை. மார்க்கத்தில் தவறென்று விலகியும் கூட பல கட்டங்களிலே சமரசம் செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் இன்னைக்கு நம்முடைய மார்க்கத்தினுடைய உறுதியில் எப்படி இருக்கிறோம் என்பதை பாருங்கள். அல்லாஹ் கொள்கையை பற்றி எப்படி நமக்கு சொல்லி காட்டுறான்? உங்க பிள்ளையோ அல்லாஹ் சூரத்து தௌபாவிலே நமக்கு சொல்கிறான், குல் இன் கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் வயஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும், உங்களுடைய தந்தையோ உங்களுடைய பிள்ளையோ உங்களுடைய சகோதரனோ உங்களுடைய மனைவிமார்களோ உங்களுடைய குடும்பத்தார்களோ அம்வாலும் இஃப்தருத்துஹா, நீங்கள் எந்த செல்வத்தை சேர்த்து வைத்தீர்களோ அந்த செல்வமும், நீங்கள் எந்த வியாபாரத்திற்கு பயப்படுகின்றீர்களோ அந்த லாபம் தருகின்ற வியாபாரமும், எந்த வீட்டின் மீது நீங்கள் ஆசைப்பட்டீர்களோ அந்த ஆசைப்படுகின்ற வீடும் எதை விட உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடாது தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை விட உங்க மனைவி தான் முக்கியம் நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க சகோதரன் தான் முக்கியம் என்று நினைத்தீர்கள் என்றால், உங்களுடைய உறவினர்கள் தான் முக்கியம் என்று நினைத்தீர்கள் என்றால், உங்க செல்வம் தான் முக்கியம் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா ஃபத்தரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹ் பி அம்ரிஹி, அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வரும் வரைக்கும் நீங்கள் எதிர்பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப உறவுலாம் ரெண்டாவது பட்சம் தான். மார்க்க சட்டம்னு வந்துட்டா பிள்ளை வேற நம்ம வேற. அதைத்தான் இப்ராஹிம் நபி அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்பாக அவங்களுடைய குடும்பம் அவங்கள தடுக்கல. அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய போதனை, இறைவன் சொன்ன அந்த வகை இறை செய்தி தான் அவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு கட்டுப்படுகின்ற அந்த தன்மையை ஏற்படுத்தியது என்பதை நாம பார்க்க முடிகின்றது. அப்போ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மார்க்கத்திற்கு முரணாக பல்வேறான சபைகள் இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கிறது. மௌலுது சபை, அந்த சாப்பாடை போய் மக்கள் சாப்பிடுது. ஆடம்பர திருமணங்கள், அதில் போய் மக்கள் சாப்பிடுகிறார்கள். கந்தூரி விழாவிலே அந்த விழாவை முன்னிட்டு கொடுக்கப்படுகின்ற உணவுகள், அதை வாங்கி சாப்பிட்றாங்க. இப்படி எல்லா உணவையும் ஒருவர் முக்கியத்துவம் கொடுத்து போறாரு. கேட்டா என் சொந்தம் வேணும், என் பந்தம் வேணும், என் உறவு வேணும், என் சமுதாயம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தீமையை
ஆதரிக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய வசனத்தை தூக்கி எறிஞ்சிடுறோம். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள். தன் தந்தை அவருக்கு எதிரி என்று தெரிந்தவுடன் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள், அதுவும் லில்லாஹி தபர்ரு மின்ஹு. தன்னுடைய தந்தை அல்லாஹ்விற்கு எதிரி என்று தெரிந்தவுடன் இப்ராஹிம் நபி அவர்கள் விலகி கொண்டார்கள். இப்ராஹிம் நபி அவங்க தந்தைகிட்ட சொல்றாங்க, அவங்களுடைய தந்தை ஆசர் இணை வைப்பு கொள்கையில் இருந்தார். இணை வைப்பு கொள்கையை விட்டு மீட்கிறாங்க. அவங்க வரல. அவர்களுக்காக வேண்டி துவாவும் செய்தார்கள். அல்லாஹ் கண்டிக்கிறான், உங்க தந்தைக்காண்டி நீங்கள் துவா செய்யக்கூடாதுன்னு எல்லாம் கண்டிக்கிறான். இப்ராஹிம் நபி அவர்கள் விலகி கொண்டார்கள். தன்னுடைய தந்தை அல்லாஹ்விற்கு எதிரி என்று தெரிந்த பிறகு இப்ராஹிம் நபி அவர்கள் உறவை நீட்டித்தார்களா? அந்த உறவை தேவையில்லைன்னு தூக்கி போட்டாங்க. அப்ப மார்க்கத்திற்கு எதிராக ஒருவன் நடக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட உறவு ஒரு கொள்கைவாதிக்கு அவசியம் அல்ல. அது முக்கியமல்ல. அது எந்த விதமான பயன் தராது. நம்ம வேணா நினைக்கலாம் அது பயன் தரும் நினைக்கலாம். நம்ம நினைக்கலாம் அது பயன் கொடுக்கும், மறுமை நமக்கு வெற்றி ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துல் அபஸா என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான், மறுமை அந்த நிகழ்வு ஏற்படுகிற பொழுது ஒரு அடியான் ஓடுவான். நீங்க எந்த உறவுக்காண்டி சோறு சாப்பிட போனீங்களோ, சோறு முக்கியமா சொர்க்கம் முக்கியமான்னு கேட்டா சோறு தான் முக்கியம்னு போன கூட்டம் மறுமை நாளில் நிகழ்வு ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், யௌம யஃபிர்ருல் மர்ஹு மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனிஹி. தாய், தந்தை, பிள்ளை, சகோதரன் எல்லாம் விட்டு ஓடுவான். அவன் அண்ணே பார்த்து ஓடுவான். எப்பா உன் கல்யாணத்துக்கு வந்து தானப்பா நான் இப்படி நிற்கிறேன்னு சொன்னா உன்னை யாருப்பாங்க வர சொன்னா? அட நீ வச்ச நிகழ்ச்சிக்கு வந்து தானடா நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மறுமையில் புலம்பினால் உன்னை நான் கூப்பிட்டேனா? அப்போ வராமல் 10 பேர் இருந்தான்ல அவனை மாதிரி நீ நடந்திருக்கலாம்ல என்று மறுமையில் ஒரு அடியான் கை சேதப்படுகின்ற நிலை உருவாகிவிடும். ஆக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்டு பல சிறப்பிற்குரிய ஒரு நபியாக புகழப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த புகழப்பட்டதற்கு காரணம் இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டது தான். அதனால தான் இன்னை வரைக்கும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தலாம். மக்காவுக்கு நம்ம போனோம்னா காபத்துல்லாவை சுற்றி சஃபா மருவாவாக இருக்கட்டும், மக்காம இப்ராஹிம் என்ற இடத்திலே உம்ரா செய்யக்கூடியவர்கள் 2 ரக்காயத்துகள் தொழுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரால் இன்றைக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜினுடைய காலத்திலே ஹஜ்ஜினுடைய கடமைகளில் ஷைத்தானுக்கு கல்லெறிகின்ற ஜம்ரத்துல் அக்கபா என்ற இடத்தில் கல் எறிகின்ற செயலை இன்றைக்கும் வணக்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஜம்சம் என்ற நீரூற்று இன்றைக்கும் உலகத்திலே அதிசய நீரூற்றாக அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது இப்ராஹிமுடைய குடும்பத்தினுடைய பின்னணி. அப்போ ஒரு மனிதர் இப்படி புகழப்பட்டு இப்படி சிறப்பிக்கப்பட்டு இப்படி கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் செய்தது ஒரே விஷயம், இறைவன் சொன்ன வார்த்தை கட்டுப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம குர்ஆனை தூக்கி போட்டோம். குர்ஆனை எப்படி பார்க்குறோம்னா மந்திரம் சொல்லா பார்க்குறோம். அது சும்மா தொழுகையில் ஓதுறதுக்கான வசனங்களாக பார்க்குறோம். அப்படி கிடையாதுங்க. குர்ஆனை பொருள் உணர்ந்து குர்ஆனுடைய போதனைகளை அறிந்து குர்ஆனில் சொல்லப்படுகிற கருத்துக்களை புரிந்து நீங்கள் சரியாக அந்த வரலாற்றை நீங்கள் உள்வாங்கி கொண்டு படிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் அது மாற்றத்தை உண்டாக்கும்.
அதான் இறை வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அது இந்த குர்ஆன் இருக்குது, ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய வார்த்தை. இன்றைய வரைக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தை பாதுகாக்கப்படுது. நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சு அந்த பாட்டில் சொன்ன கவிஞனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம். இவர் எப்படி பாடினார் தெரியுமா, இவன் எப்படியெல்லாம் பாடியிருக்கிறான் தெரியுமா. கவிஞனுடைய வார்த்தையை சிறப்பித்து பேசுகிற நாம், குர்ஆன் கவிதை கிடையாது, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் அது மனிதருடைய வாழ்க்கையில் கண்ணியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை அல்லாஹ் இன்னொரு கட்டத்தில் சொல்கிறான். இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு பெரும் கூட்டமாக இருக்கோம். தௌஹீதை அறிந்த மக்கள் இன்றைக்கு பெருமளவில் பெருமக்களாக இன்றைக்கு இருக்கிறோம். சத்தியத்தை எடுத்து சொல்ல, அசத்தியத்தை வேறறுக்க இன்றைக்கு துணிந்து செயல்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பலமான ஜமாத்தாக அல்லாஹ்வுடைய உதவி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் நபி எப்படி தெரியுமா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தன் அல்லாஹி அனிஃபா. தனி மனிதருங்க, ஒரு சிங்கிள் மேன் ஹீரோவாக திகழ்ந்தார். ஒரு தனி மனிதர் அந்த சமுதாயமாக திகழ்ந்தார் என்று அல்லாஹ்வால் பேசப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய நம்பிக்கை, அந்த உறுதி, யார் எப்படி வேணா போ, அல்லாஹ்வுடைய வார்த்தை கட்டுப்படுவோன்னு என்றார். இன்னைக்கு அம்மா சொல்லிட்டா மாறிடுறோம், மனைவி சொல்லிட்டா மாறிடுறோம், ஊரார் என்ன சொல்றாரு பார்க்கிறோம். இதான் ஈமானா? இதான் இஸ்லாமா? இதுக்குத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்களா? அப்ப இதை நாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த இறை செய்தியை நம் வாழ்க்கைக்கான செய்தியாக எப்படி இப்ராஹிம் நபி அவர்கள் ஏற்று செயல்பட்டார்களோ அது மாதிரி நாமளும் செயல்படுத்தி மறுமையில் வெற்றி பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.